2025 தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பேசின இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. பிரைவேட் கம்பெனி யார் 16 வருஷமா வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போன ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும்? சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல. இந்த விஷயத்துல நாங்களும் கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம். எங்க தலைவர் இந்த விஷயம் நேத்துல இருந்து கேள்விப்பட்டு ஒரு 4-5 நாளாவே ரொம்ப வருத்தத்துல இருந்து இமீடியட்டா பார்க்க போகணும்னு சொன்னாங்க. கூடிய விரைவில் தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும். இப்பதான் பொதுச் செயலாளரும் பதிவு பண்ணாரு. அதை நாங்க பதிவு பண்றோம். இன்னைக்கு அறிவிப்பு, கத்தி படத்துல கார்பரேட்டை விரட்டி விரட்டி அடிச்ச மாதிரி நிஜத்திலயும் இருப்பீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஆப்பா திருப்பி கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தூய்மை பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறதுக்காக டெண்டர் விட்டுருக்காங்க. இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய மாற்றமா? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக நீதி இதுதானா? படத்துல காட்டின மாதிரி இருப்பீங்கன்னு நம்பினாங்கல்ல இந்த மக்களுக்கு நல்ல விபூதி அடிக்கிறீங்கல்ல. 2025 ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? தூய்மை பணியாளர் போராட்டத்தப்போ விஜய் 4 நாளா பயங்கர அப்செட்டா இருக்காரு, அதனால நாங்க இதை அலசி ஆராய்ச்சி தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாரு. அப்ப என்ன, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்க்கு விஜய் அவர்களுக்கு எதிராக தாவேக்காவே போராட்ட களத்துல குதிச்சிருமா? எதிர்பார்க்கலாமா? நாங்க இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா? கார்பரேட்டை எதிர்ப்பீங்கன்னு பார்த்தா கார்பரேட்டுக்கு ரெட் கார்பெட் விரிச்சில கூப்பிடுறீங்க வாங்கன்னு சொல்லி. இதுதான் சமூக நீதியா? அரசு பணியை தூக்கி தனியார் கிட்ட கொடுக்கறது தான் நீங்க கொண்டு வந்த சமூக நீதியா? மோடி கொண்டு வந்த பிரைவேடைசேஷன் மாதிரி இவரு PPP மாடல் கொண்டு வரது, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். வேற ஒண்ணு இல்லைங்க, அரசு வேலையை கொண்டு போய் கார்பரேட் கிட்ட அடகு வைக்கிறது. நாளைக்கு அவங்களோட வேலை பறி போயிடுச்சுன்னா, அவங்களோட சம்பள குறைப்பு நடந்தா இன்னைக்கு யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவா, பொறுப்பேற்பா? என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னீங்கல்ல. 5 வருஷம் பணியில இருந்தா போதும், பணி நிரந்தரம் கொடுத்துருவோம்னு சொன்னீங்கல்ல. இதை நீங்க கொண்டு வர பணி நிரந்தரமா? அரசு பணி அப்படிங்கிறது மக்களோட உரிமை, அதை நீங்க பறிக்கிறதுக்காக கிடையாது. அந்த குப்பாள்ற வேலையை கூட கொண்டு போய் நீங்க கான்ட்ராக்ட் விட்டு கார்பரேட் காரங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அரியணையில உட்கார வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆட்சிக்கு வந்த உடனே உங்களோட பேச்சு எல்லாம் மாறி போச்சா? காட்சி எல்லாத்தையும் மாத்திட்டீங்களா? இதுதான் நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா? இதுதான் நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றமா? இதுதான் உங்க ஆட்சியினுடைய சமூக நீதியா? நீங்க என்ன மாஸ் ஹீரோவா இல்ல கார்பரேட்டுக்கு புரோக்கரா? மக்களே நீங்களே சொல்லுங்க, இவரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரா, இல்ல மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் தூக்கி கார்பரேட் கிட்ட கொடுக்கறதுக்கு வந்திருக்காரா? இது எல்லாம் எதிர்த்து பேசினாலே உடனே ஊப்பின்னு முத்திர குத்திர வேண்டியது. அப்ப நீங்க என்ன 4 கோடி ஊப்பியா?